ஒரு இரவில் கிணறு மாயம். யார் திருடினார் தெரியுமா? வாருங்கள் நண்பர்களே, அந்த திருடன் யார் என்று நாம் இப்போது கண்டுபிடிப்போம். பாகம் 1. கிணற்றின் ரகசியமும் மண்ணின் மர்மமும். கிராமத்து விவசாயி அழுதபடி அரசவைக்கு வந்தான். மன்னா, நேற்று இரவு என் நிலத்தில் தாகம் தீர்த்த கிணறு இன்று காலை காணவில்லை. அங்கே வெறும் சமதளமான தரைதான் இருக்கிறது என்றான். தெனாலிராமனின் ஆய்வு. தெனாலிராமன் அந்த இடத்திற்கு சென்றார். அவர் வெறும் தரையை மட்டும் பார்க்கவில்லை, மண்ணின் தன்மையை ஆராய்ந்தார். கண்டுபிடிப்பு 1. அந்த இடத்தில் மண் தளர்வாக இருந்தது, அதாவது சமீபத்தில் தோண்டப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிப்பு 2. அருகிலிருந்த மரங்களில் கயிறு கட்டப்பட்ட தழும்புகள் இருந்தன. விளக்கம். தெனாலிராமன் யோசித்தார். ஒரு கிணற்றை திருட முடியாது, ஆனால் ஒரு கிணறு போன்ற அமைப்பை நகர்த்த முடியும். அவர் அந்த பகுதியை தோண்டச் சொன்னார். உள்ளே ஒரு பெரிய இரும்பு உருளை இருந்தது. அதுதான் கிணறு போல காட்டப்பட்டிருந்தது. அதன் அடியில் ஒரு சுரங்கம் இருந்தது. அந்த சுரங்கம் நேராக விஜயநகரத்தின் கோட்டைக்கு அடியில் சென்றது. ஒரு விவசாயியின் கண்ணீரில் தொடங்கிய இந்த மர்மம் இப்போது தெனாலிராமனின் உயிரையே கேட்கிறது. தொடர்ச்சி பாகம் 2. அடுத்த மர்மம் இன்னும் ஆபத்தானது. தயாரா? சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.